அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாரின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வரும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். குரு பகவான் வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அன்று புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மே மாதம் 26ஆம் தேதி தன் பயணத்தை இடம்பெயர்கிறார். மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்கிறார். அவ்வாறு இடம்பெயரும் குரு பகவான் 12 ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலன்களை தர உள்ளார் என்பதை பற்றி இனிவரும் பதிவுகளில் பார்க்க உள்ளோம். குரு பகவான் பொன்னவன் என்ற சிறப்புக்குரிய குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். குரு பகவானின் அருட்கடாட்சம் இருந்தால்தான் எல்லாவித கலைகளிலும் குரு தான் குரு பகவான் தான். நமக்கு திருமணம் பார்க்கணுமா, குரு பலன் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஒரு குழந்தை வர வேண்டுமா, குரு வேண்டும். ஆக குரு பகவானின் சிறப்புகள் அளப்பரியது. குரு பகவானின் சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்பு பெற்ற குரு பகவானின் பெயர்ச்சி நமது 12, அதாவது மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றிய பதிவுகள் இனிவரும் பதிவுகளாக இருக்கும். ஒரு ஆண்டு பலன் என்பது குரு பகவானை பற்றி, குரு பகவானின் இடத்திலிருந்து குரு பகவான் எந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்துக்கு பயணம் செய்கிறார், அவ்வாறு பயணம் செய்யக்கூடிய குரு பகவானின் நட்சத்திர சாரம் எவ்வாறு உள்ளது, அவர் பார்க்கும் இடங்கள் எவ்விதம் உள்ளன என்பதையெல்லாம் வைத்துத்தான் ஒரு ஆண்டு பலன் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆண்டு பலன் என்பது குரு பகவான், ராகு, கேது, சனி பகவான் இவர்களை அனைவரையும் முதற்கொண்டு தான் சொல்லுவாங்க. அதில் குரு பகவானோட இது பார்த்துட்டா ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக 12 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். போன வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சித்திரக்கனி அன்னைக்கே பயிற்சியானார். இவ்வாண்டு மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாக உள்ளார். அவ்வாறு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் தனது நட்சத்திரத்தில், அதாவது புனர்பூசம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம், அந்த குரு பகவானின் நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர உள்ளார். அவ்வாறு இடம்பெயர உள்ள குரு பகவான் எவ்வாறு நமக்கு பயன்களை தர உள்ளார் என்பதை பற்றிய பதிவுகள் தான் இனி வரும் பதிவுகள். ஆகவே அன்பர்களை தவறாமல் இனி வரும் பதிவுகளை 12 ராசி அன்பர்களும் தவறாமல் பயன்பெற்று பார்த்து, 12 ராசி அன்பர்களும் இந்த பதிவுகளை தொடர்ந்து கவனித்து பார்த்து அதில் கூறப்படும் உபாயங்களை கேட்டு நல்வழிப்படுத்தி தன் வாழ்க்கையில் எல்லாவித செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று நல்ல முறையில் தொழிலில் மேன்மை வர ஆரோக்கியத்துடன் வாழ அண்ணாமலையார் அருள் புரிவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.